என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. 11th ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஜிஎஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, எந்த டாபிக்லாம் வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். அதாவது 2025ல சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில், அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்ப வந்து பண்ணியிருப்பாங்க. நிறைய நியூஸ் சேனலுமே வந்து நம்ம பார்த்துருப்போம். அது எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பண்ணாங்க? சிவில் பாதுகாப்பு மாதிரி ஒத்திகை வந்து பண்ணாங்க. இது எத்தனை மாவட்டத்துல? 244 மாவட்டம். ஜஸ்ட் ஃபேக்சுவலானது, இது வந்து கரண்ட் அஃபேர் அப்பியர் ஆயிருக்கும், அதை வச்சு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்குறாங்க, நம்மளுக்கு தெரியல அப்படின்னா தான் எல்லாம் இதெல்லாம் ஜஸ்ட் ஃபேக்சுவலான நம்பர், இது தெரியலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போறதா வந்து பெஸ்ட். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அடுத்து பாருங்களேன், 2023-24 அந்த ஆண்டுல ஹையஸ்ட் கோல்ட் ரிசர்வ் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப கோல் அப்படின்னு சொன்னாவே, நிலக்கரி அப்படின்னு சொன்னாவே அது எந்த ரீஜன்ல அதிகமா இருக்குன்னா சோட்டா நாக்பூர் பிளேட். ஸோ சோட்டா நாக்பூர் பிளேட் அப்படின்னு சொல்லும் போதே அது சம்பந்தப்பட்ட ஸ்டேட் என்ன வரும்னா ஜார்க்கண்ட், ஒடிஷா, இந்த லைன் ஆஃப் இதுல வரும். ஜார்க்கண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிலக்கரியோட இருப்பு வந்து அதிகமா இருக்கும். இது வந்து கரண்ட் அஃபேர்ல ஜூன் மாசம் அப்பியர் ஆயிருக்கு. அப்பியர் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, இது கொஞ்சம் ஃபேக்சுவலான பாயிண்ட், நம்ம தெரிஞ்சிருக்கணும், அதை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ஜார்க்கண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்ல வந்து இருக்கிற ஸ்டேட்டு. அடுத்த கேள்வி, கேலோ இந்தியா யூத் கேம் 2025 எந்த ஸ்டேட் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. பீகார். இதெல்லாம் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர். இந்த மாதிரி கேள்விகள் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. கரண்ட் அஃபேர்ல இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா. ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா எப்போதும் இதுல இருந்து கேட்பாங்க. இப்போ கேலோ இந்தியா கேம் ஏதாவது நடந்துட்டு இருக்கு, இல்லை ஏஷியன் கேம் ஏதாவது நடந்துட்டு இருக்கு, நேஷனல் கேம் ஏதாவது நடந்துட்டு இருக்குன்னா அது எந்த ஸ்டேட்ல நடக்குது அப்படின்னு வந்து கொஸ்டினா வந்து கேட்பாங்க. அந்த பேட்டர்ல தான் இந்த கொஸ்டினுமே எடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டானது. பீகார் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேலோ இந்தியா யூத் கேம் 2025 வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, அடுத்து வாங்க. அடுத்த கேள்வி பார்த்தேன். உதய் ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. உஜ்வால் டிஸ்கம் அஷூரன்ஸ் யோஜனா அப்படின்னு வரும். ஸ்கீம் ரிலேட்டடாகவும், அதாவது எப்போதும் கரண்ட் அஃபேர்ல வந்து ஸ்கீம் ரிலேட்டடா என்டிபிசியில வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்கீம் ரிலேட்டடா என்னெல்லாம் வந்து 2025 நியூஸ்ல இருந்துச்சோ அது எல்லாமே நான் பார்த்துக்கிறது அப்போதைக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உதய் ஸ்கீம் எது ரிலேட்டடா வரும்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல இதை வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் கிடையாது, டிஸ்காம் அப்படின்னு சொல்றது இப்போ எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றாங்கன்னா அந்த ஜெனரேட் பண்ற கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டியை வித்துருவாங்க. யாருக்கிட்டனா டிஸ்காம் கிட்ட வந்து வித்துருவாங்க சொல்லுவாங்க. அவங்க தான் பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. இந்த டிஸ்காம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாடு இபி போலாம் என்ன அப்படின்னா டிஸ்காம் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆகும்னா இவங்க ஜெனரேட் பண்றாங்களா, ஜெனரேட் பண்ணி இவங்ககிட்ட கொடுப்பாங்களா, டிஸ்காம் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், ரைட்டா? இப்ப என்ன ஆகும்னா இந்த ஜெனரேட் பண்ற கம்பெனிக்கும் இந்த டிஸ்காமுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இதை வந்து சைன் பண்ணிடுவாங்க. சைன் பண்ணி காசு வந்து கொடுத்துருவாங்க. பட் இவங்க ஜெனரேட் பண்ணி இந்த டிஸ்காம் வந்து காசு கொடுத்துட்டு இவங்க வந்து ஹோம்கிட்ட கொடுக்கும்போது என்னன்னா அந்த அளவுக்கு ரெவன்யூ எடுக்க முடியாது. அதனால டிஸ்காம் கிட்ட என்னன்னா காசு வந்து இருக்காது, ஈவன் அதிகமான லோனும் எடுத்துருவாங்க. ஸோ லோன் எடுத்ததுனால என்ன, ப்ராப்பரா ஃபினான்ஸ் வந்து இருக்காது. இது வந்து ரொம்ப வருஷமாவே பிரச்சனையா போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டிஸ்காம இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் வந்து உதய் ஸ்கீம். உஜ்வால் டிஸ்கம் அசூரன்ஸ் யோஜனா சொல்லுவாங்க. இவங்களுக்குன்னு வந்து நான் அசூரன்ஸ், கவர்மெண்ட் அசூரன்ஸ் பண்றேன், இவங்களுக்கு லோன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கீம் தான் வந்து உதய் ஸ்கீம். இது ரிலேட்டடா என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரி, அடுத்து போவோமா? அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கான்னு பாருங்களேன். இந்தியன் ஸ்டேட்ல நேபாள் எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து ஷேர் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன, இது ஜியாகிரபில வந்து மேப் ரீடிங் அது ரிலேட்டடா வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஸோ நேபாள் வந்து இந்த லைன்ல இருக்கு. இது பக்கத்துல வர ஸ்டேட் என்ன, உத்தரகாண்ட் இருக்கு, உத்தரப்பிரதேஷ் இருக்கு, சிக்கிம் இருக்கும், அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால். இந்த லைன் ஃபுல்லாவே என்னன்னா வெஸ்ட் பெங்கால், அடுத்து பீகார். அப்ப என்ன, மொத்தம் 5 ஸ்டேட் வந்து ஒரு ரைட்டா. 5 ஸ்டேட் உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அஸ்ஸாம் வராது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து அலாவுதீன் கில்ஜியோட பீரியட்ல, அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லும் போது என்ன, டெல்லி சுல்தானேட் வருவாங்க. அப்ப மெடிவல் ரிலேட்டடா, ஸோ மெடிவல் ரிலேட்டட் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அவரோட கோர்ட்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாரு. இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பேரு சொல்லி கூப்பிடுவாங்க
அதான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்குங்க. வசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நார்மல் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெல்லி சுல்தானேட்ல வசீர் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வந்து அர்த்தமாகும். கொஞ்சம் டெப்த் போனோம்னா இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு கொஞ்சம் டெப்த் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இது நம்ம ப்ராப்பரா எங்க லேர்ன் பண்ணியிருப்போம்னா ஹிஸ்டரி கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் மைண்ட் மேப்பா வந்து கிளாஸ் எடுத்திருந்தேன். அதுல எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து திவானை விசாரத், அதாவது திவானை விசாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்றவங்க. விசாரத் அப்படின்னு சொன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ். இந்த இடத்துல வசீர் அப்படின்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ அதனால அவங்க வசீர் கொடுத்துருக்காங்களா இல்ல விசாரத் கொடுக்காங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. இது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆவத்துல வச்சுக்கலாம். அடுத்து ஆர்டிக்கல் 243 எது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 243 அப்படின்னு வந்தாவே அது எது ரிலேட்டடா வந்துன்னா பஞ்சாயத் அண்ட் வந்து முனிசிபாலிட்டி ரிலேட்டடா வந்துடும். அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆப்ஷன் தான் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கும். வார்ட் கமிட்டி, அதாவது அவங்களோட ஃபார்மேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து 243 வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்களாம். அடுத்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நம்ம கண்டக்ட் பண்ண போறோம், நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். மினிமம் ஏஜ் லிமிட் என்ன, 21 வயசு வந்து அடைஞ்சிருக்கணும். இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின், எல்லாரும் ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இது இல்லாம வேற எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா, இங்க பாருங்களேன். டெல்லியில மொத்தம் எத்தனை அசெம்பிளி சீட் இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப இது என்னன்னா கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின். கரண்ட் அஃபேர் வச்சு என்னன்னா ஃபண்டமெண்டல் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அது என்ன கரண்ட் அஃபேர் டெல்லி எலெக்ஷன்ஸ் வந்து இந்த வருஷம் பிப்ரவரியில வந்து நடந்தது. அதுல பிஜேபி வந்து வின் பண்ணியிருப்பாங்க. பிஜேபியோட யாரு ஹெட்டா இருந்திருப்பானா ரேகா குப்தா. அரவிந்த் கெஜ்ரிவாலோட பார்ட்டியான ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து தோத்துருப்பாங்க. இங்க பாருங்களேன், சீட்டை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா இங்க ஒரு 48, இங்க 22, மொத்தம்னா 70 சீட்ல இவங்க வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்து எடுத்திருப்பாங்க. இப்ப இதை வச்சு என்னன்னா மொத்தம் 70 சீட் இருக்கும். இது நிறைய வந்து என்ன நியூஸ் பேப்பர்ல அப்பியர் ஆயிருந்தது. அதனால சும்மா நம்ம பாலிடிக்ஸ் ரிலேட்டடா எங்கேயாவது நம்ம பார்த்திருந்தாலும் இது வந்து ஞாபகத்துல வச்சுட்டு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி பாருங்களேன். லேனோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். பட் இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் டாபிக். ஸோ கம்ப்யூட்டர்ல வந்து என்னன்னா மொத்தமா நான் ப்ராப்பரா வந்து கம்ப்யூட்டருக்கான கிளாஸ் வந்து எடுத்திருந்தேன். அதுல டேட்டா கம்யூனிகேஷன் சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல எலிமெண்ட் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன், அதாவது தரவு தொடர்பாளத்தோட கூறுகள் அப்படின்னு படிப்போம். அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து லேன் அப்படின்னு வந்து படிப்போம், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இது ஒண்ணு கிடையாது. இப்ப நம்ம போனையும் நம்மளோட ஃப்ரெண்டு போனையும் கனெக்ட் பண்ண என்ன பண்ணுவோம், ப்ளூடூத்ல வந்து என்னன்னா ஏதாவது ஒரு ஃபைல் ஷேர் பண்ணா இது பண்ணுவோமா, அதே மாதிரி கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்றதுக்காக இருக்கிற வந்து ஒரு டிவைஸ் மாதிரி தான் என்னன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மாலான ஜியோகிராபிக்கல் ஏரியால ஒரு சிங்கிள் பில்டிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு கேம்பஸா இருக்கலாம். அதுல இருக்கிற டிவைஸை கனெக்ட் பண்றதுக்காக ஒரு இதுதான் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஆல்வேஸ் வந்து கொஸ்டின் எடுப்பாங்க. இந்த டாபிக் மட்டும் நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்களேன், அதாவது சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கான பவர் டிவிஷனை பத்தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்கும். அது எந்த பார்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பான்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ஃபேக்சுவல். இந்த அளவுக்கு போய் வந்து எடுத்திருக்காங்க, ஞாபகத்துல வச்சுக்கலாம். பார்ட் 11ல ஆர்டிகல் 245 டு 263 எதை பத்தி பேசினா சென்ட்ரல் ஸ்டேட்டோட பவர் டிவிஷனை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்களேன். நார்த் வெஸ்ட் இந்தியால மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் வெதர், அதாவது அங்க மழைப்பொழிவுக்கு முக்கியமான ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். இந்த நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொன்னாவே எந்த ரீஜன் வந்துடும் அப்படின்னா பஞ்சாப், ராஜஸ்தான்ஸ் அந்த லைன் வந்துடும். அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளே வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். இது ஃபண்டமெண்டலா வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்து வாங்க. வேற எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா, அடுத்து பாருங்களேன். டைஜஸ்டிவ் என்சைமோட ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. செரிமான நொதிகளோட செயல்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்சைம் என்ன அப்படின்னு கேட்கல. அதாவது நிறைய என்சைம் இருக்கும், அது ஒவ்வொரு என்சைம் என்ன வேலை பார்க்கும் அப்படி கேட்காம ஜஸ்ட் ரேண்டமா வந்து கேட்டிருக்காங்க. என்ன செய்யும், பெரிய சிக்கலான உணவு மூலக்கூறுகளை நம்மளோட உடல் உறிஞ்சி பயன்படுத்தக்கூடிய சிறிய எளிமையான மூலக்கூறுகளா உடைக்கிறது, மாற்றக்கூடிய செயல் தான் இதோட இருக்குன்னா செரிமான நொதிகளோட செயலா இருக்கும். அடுத்து டாடா ஏர்லைன்ஸோட ஆஃபீஸ் எங்க இருக்கு? இது வந்து டெல்லியில இருக்கும், அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டாடா ரிலேட்டடா ஈவன் வந்து அந்த ஏர்லைன்ஸ் ரிலேட்டடா என்னன்னா அதிகமாக நியூஸ்ல வந்ததுனால இது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அடுத்து ராமகிருஷ்ணா மிஷனோட ஃபவுண்டர். இது என்ன மாடர்ன் இந்தியால ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ரிலேட்டடா லேர்ன் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து கேட்டிருக்காங்க. சுவாமி விவேகானந்தா தான் என்ன அப்படின்னா ஃபவுண்டர். அடுத்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எப்ப நடந்தது? இதுவும் மாடர்ன் இந்தியா. ஜஸ்ட்
பேசிக்கா வந்து கேட்டிருக்காங்க. 1942ல தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்திருக்கும். இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே எந்த டாபிக்ல எப்படி கேட்குறாங்க. இது ரிலேட்டடா நீங்க ஃபண்டமெண்டல் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். பிளஸ் கரண்ட் அஃபேரா இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற போது என்ன பண்ணலாம்னா, அப்பங்களே எக்ஸாம் இருக்கும்போது எந்த மாதிரிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதோட என்னன்னா இந்த வீடியோ நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த கம்ப்ளீட் கோர்சஸ் ஃபண்டமெண்டல் கிளாஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.